ஓம் மழைதோறும் மலைமுடி வாசா பசுமன வடிவனே கனிதரும் கற்பகமே இனி நின் பாதமே ஓம் விரைந்து நீ தீவாய் ஓம் சிவயனமே ஓம் சிவசங்கராயனமே சம்போ மகாதேவாயனமே. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. என்று விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 16ஆம் தேதி 30/6/2025 திங்கட்கிழமை. இன்றைய திதி பஞ்சமி. காலை 9:25 வரை. பிறகு சஷ்டி. இன்றைய நாள் சஷ்டி திதி. முருகப்பெருமானை வழிபட மிக உயர்ந்த நாள். இன்றைய நட்சத்திரம் மகம். காலை 7:23 வரை. பிறகு பூரம். இன்றைய நேத்திரம் 1, ஜீவன் பாதி. காலை சற்று நேரம் மரண யோகம், பிறகு நாள் முழுக்க சித்த யோகம். இன்று சஷ்டி விரதம், குமார சஷ்டி. நண்பர்களே, இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. பிறகு 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய குளிகை பகல் 1:30 முதல் பிற்பகல் 3 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் முற்பகல் 12 மணி வரை. நண்பர்களே, இன்றைய வார சூளை கிழக்கு தென்கிழக்கு பரிகாரம் தயிர் காலை 9:12 வரை. நண்பர்களே, இன்றைய நட்சத்திரத்துடன் கூடிய அவரவர் பிறந்த நட்சத்திரத்துக்கும் அதற்கு சார்ந்த ராசி பலனும் என்ன என்பதனை இப்போது காண்போம். நண்பர்களே, அஸ்வினி நட்சத்திரம் மேச ராசியிலும், மக நட்சத்திரம் சிம்ம ராசியிலும், மூல நட்சத்திரம் தனுசு ராசியிலும் பிறந்தவர்களுக்கு காலை 9 மணி வரை சற்று பிரச்சனைகள் சிக்கல்கள் அனைத்தும் தீர்ந்து நன்மையாக மிக சிறப்பாக நடக்கும். அதன் பிறகு சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். இருந்தாலும் மிகவும் சிறப்பான பலனே இன்றைய நாள் முழுக்க நடக்கக்கூடும். பரணி நட்சத்திரம் மேச ராசியிலும், பூர நட்சத்திரம் சிம்ம ராசியிலும், புராண நட்சத்திரம் தனுசு ராசியிலும் பிறந்த நண்பர்களுக்கு பொறுமை, நிதானம், கவனம், எச்சரிக்கையுடன் இருந்தாலே சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் அனைத்தும் நடக்கும். இன்றைய நாளில் சற்று வேகம் காட்டாமல் பொறுமையோடு இருக்க வேண்டும். தன் ஜெயமாக நடக்கக்கூடிய காரியத்தை தானே தலையிட்டு சிக்கலை ஏற்படுத்தாமல் பொறுமையாக இருப்பது நல்லது. கிருத்திகை நட்சத்திரம் மேச ரிஷப ராசியிலும், உத்திர நட்சத்திரம் சிம்மம் கன்னி ராசியிலும், உத்திராட நட்சத்திரம் தனுசு மகர ராசியிலும் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் ஏற்படும். நல்லோர் சந்திப்பு, தேவையான பொருள் ஈட்டுவதில் கவனம் மேலோங்கும். கூட்டு தொழில் செய்பவர்கள், உத்தியோகம் பார்ப்பவர்கள் தொழிலில் ஆர்வம் கூடும். எல்லோருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியிலும், அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசியிலும், திருவோண நட்சத்திரம் மகர ராசியிலும் பிறந்தவர்களுக்கு நன்மையான நாள். நேற்றைய நாளில் சில சிக்கல்கள் பிரச்சனைகளில் சந்தித்ததை உங்களுக்கு இன்றைய நாளில் காலை 9 மணிக்கு பிறகு நாள் முழுக்க சரியான சில நேரம் எதிர்பார்த்த வரவுகள் நம்ம கைக்கு வந்து கிடைக்கும். பெரிய அளவுக்கு லாபம் இல்லை என்றாலும் பெரிய அளவுக்கான இழப்புகள் எதுவும் இல்லை என்பதினை நடுநிலையான நாள் இன்றைய நாள். மிருக சீரிச நட்சத்திர ரிஷப மிதன ராசியிலும், சித்திரை நட்சத்திரம் கன்னி துலா ராசியிலும், அவிட்ட நட்சத்திரம் மகரம் கும்ப ராசியிலும் பிறந்தவர்களுக்கு மன உளைச்சல் சங்கட்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சற்று கவனம் நிதானமுடன் இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. உடல் சோர்வு, மனசோர்வு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியிலும், சுவாதி நட்சத்திரம் துலா ராசியிலும்,
சதய நட்சத்திரம் கும்ப ராசியிலும் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். தடைகள் விலகும், நன்மை வந்து சேரும். மாலை நேரத்தில் மன மகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். வீட்டில் சுபகாரிய பேச்சு அல்லது நில சம்பந்தப்பட்ட வீடு, மனை சம்பந்தப்பட்ட தொழில், வர்த்தகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மன தெளிவும் சாந்தமும் ஏற்படும். எதிர்பார்த்தது நிறைவேறும். புனர்பூச நட்சத்திரம் மிதுனம் கடகராசியிலும், விசாக நட்சத்திரம் துலாம் விருச்சிக ராசியிலும், பூரட்டாதி நட்சத்திரம் கும்பம் மீனராசியிலும் பிறந்தவர்களுக்கு சற்று பொறுமை நிதானமுடன் இருக்க வேண்டும். உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. உடன் இருப்பவர்கள், மேல் வேலை செய்ப அதிகாரிகள் அல்லது கீழ் வேலை செய்யும் ஆட்கள் அனைவரிடமும் கவனமுடன் இருக்க வேண்டும். இருந்தால் தொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களுடன் பக்குவமுடன் பேச வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது. சிறு சிறு மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பூச நட்சத்திரம் கடகராசியிலும், அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசியிலும், உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியிலும் பிறந்தவர்களுக்கு மனம் சாந்தம். நேற்றைய நாளில் வண்டி வாகனங்களில் மனசோர்வு, மன சங்கட்டங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் அனைத்தும் விலகி இன்றைய நாள் மன தெளிவு, சாந்தம், சந்தோஷம், எண்ணங்கள் ஈடுபெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். ஆயிலி நட்சத்திரம் கடகராசியிலும், கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியிலும், ரேவதி நட்சத்திரம் மீன ராசியிலும் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிக மிக கவனம், எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தன் பொருளை பாதுகாப்பதில் கவனமுடன் இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தை, பிரச்சனைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. தொல்லைகள் இல்லாமல் கவனமுடன் இருந்தால் சிக்கல்கள் வராமல் தவிர்க்கலாம். வீண் அலைச்சலை, மன சோர்வு, மன தெளிவு இல்லாமல் ஏதாவது ஒரு வகையில் மறதி ஏற்படும். தன் பொருளை தானே இழக்க நேரிடும் என்பதனால் கவனமுடன் இருக்க வேண்டும். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்த மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.